லேசான காயம். ஏய், ஆழமா காயம் பட்டிருக்கு. ஒண்ணும் இல்ல, விடு. இரு, ஒரு நிமிஷம் இரு. காட்டு. இந்த நேரத்துல நான் தான் இங்க வந்திருக்க கூடாது. என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. சாரி ஜீவா. மனசுல இருக்கிற வலியோட இது ஒன்றும் பெருசா தெரியல. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் ஜீவா, போயிடலாம். ஏய் காவியா, கழுத்துல இருந்த தாலி எங்க? ஐயோ, தாலி செயின். சண்டை போட்டப்போ ஒருத்தன் கழுத்துல இருந்து துப்பட்டாவை இழுத்தான்ல, அங்க. என்ன காவியா அது? அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. பதட்டத்துல எனக்கு அருந்ததே தெரியல. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, பதட்டப்படாத. அவனுங்க லோக்கல் ஆளுங்க. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து தாலி வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம், நீ தனியா போகாத, எனக்கு பயமா இருக்கு. காவியா, நீ ஒன்றும் பயப்படாத, தைரியமா இரு. நான் போயிட்டு தாலியோட வரேன். சரி இரு, நானும் கூட வரேன். தனியாலாம் போக வேணாம். வா. டேய், பொண்ணுதான் கிடைக்கல, 10 பவுன் தாலி செயின் கிடைச்சிருக்கு. சூப்பரு. அப்பா, தாலி எங்கடா? இந்தா. என்னாச்சு காவியா? பார்த்தி வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டும்போது இந்த தாலி ஏன் கழுத்துல இருக்கிறது நியாயம் இல்லைல்ல? ஏய் காவியா, என்ன சொல்ற? நீ இதுக்கு பார்த்திபனை பிரிய போற? இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இந்தா பொடி, இந்த முதல்ல கழுத்துல போடு. தேங்க்ஸ் ஜீவா. லைட் ஹவுஸ்க்கு என்ன கூட்டிட்டு போறியா? இந்த நேரத்துலயா? அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம்.
மாதிரி ஒரு வியூல இவ்ளோ உயரத்துல இருந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோமா? ஆமா, ஆ? ஏன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ண? குட் கொஸ்டின். அது காதல் எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓ, நம்ம ஊர்ல இதான் உயர்ந்த பிளேஸ். அதான் இங்க. அப்படி பார்த்தா நாம ஏன் எவரெஸ்டுக்கு போயிருக்க கூடாது? அது நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ கேக்க கட் பண்ணு. எப்படி? ம். ஹார்டின் போடலாமா? ஆ? நம்ம பேரை சுத்தி ஹார்டின். நீ பாதி ஹார்ட் அந்த சைடு வர, நான் பாதி ஹார்ட் இந்த சைடு வரையறேன். ஓகே? ம். ரெண்டு சைடு அப்படியே கரெக்டா வந்து ஜாயின் ஆகணும். அப்படி சேர்ந்தா ம். கண்டிப்பா நம்ம லைஃப்ல சேர்ந்துருவோம். ம்? ஒருவேளை சேரலனா? ஓய், ஏன் அப்படி நினைக்கிற? கண்டிப்பா சேர்ந்துரும். நம்ம லவ்வே நம்மள சேர்த்து வச்சிரும். நீ வேணா பாரு. ஓகே? நீ ஒரு பேனா எடு. ஏய், இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னது? கண்ணை மூடிட்டு தான் வரையணும். கண்ணை திறக்க கூடாது. ஓகே? அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். அட்வான்ஸ் திருமண வாழ்த்துக்கள். நம்ம லைஃப்ல நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லைல்ல. அப்படி நினைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்துல யாருக்கும் கஷ்டம்னு ஒண்ணு இருக்காது. எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டா கடவுளோட தேவையே இருக்காது. அப்புறம் எல்லாரும் அவரை மறந்துடுவாங்க. அதனால்தான் கடவுள் அப்பப்போ எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்து அவர் ஞாபகப்படுத்த வைக்கிறாரு. நம்ம விட்டுட்டு போன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடந்த காலத்தெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்குல்ல. நாம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம் ஜீவா. அழிச்சிடலாம். இனிமே இது இங்க இருக்க வேணாம். அழிச்சிடலாம்.
இங்க இருக்க வேணாம் காவியா. மனசு போயிடலாம். காதல்ல ஜெயிச்சிருந்தோம்னா இந்த இடம்லாம் நமக்கு சொர்க்கமா இருந்திருக்கும். தோத்துட்டோம்ல, அதனாலதான் நரகமா தெரியுது. போலாம். ஜீவா தான் இங்க இனிமே வரமாட்டேன்னு சொன்னாரே, ஒருவேளை மேல் ரூம்ல போய் படுத்திருப்பாரோ? எதுக்கும் போய் பார்ப்போம். ரூம்லயும் இல்ல, இங்கேயும் வரல. இந்நேரத்துக்கு எங்க போனாரு? மறுபடியும் குடிச்சிட்டு எங்கேயும் படுத்துட்டாரோ? இல்ல இல்ல, இனிமே கண்டிப்பா குடிக்க மாட்டாரு. நம்ம கிட்ட அடி வாங்கினத அதுக்குள்ள மறந்திருக்க மாட்டாரு. நம்ம கிட்ட அடி வாங்கினத அதுக்குள்ள மறந்திருப்பாரா என்ன? ஒருவேளை நம்ம மன்னிப்பு கேட்காததுனால எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கிட்டாரோ? எங்க போயிட்டா? போறதுன்னா துணியெல்லாம் பேக் பண்ணிருக்கணுமே. துணியெல்லாம் அப்படியே இருக்கு. எங்க இருக்கான்னு பாப்போம். சேர்ந்து உங்க பொண்டாட்டிய கார்னர் பண்றோம்னு தோணுதா? பேசுவேடா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. உன் மனசுல என்ன இருக்கு அதை கொட்டி தொலைச்சிரு. ஏண்டி இப்படி இருக்க? உன்னை உயிருக்குயிர காதலிச்சதை தவிர நான் எந்த தப்பும் பண்ணலையே. எதுக்கடி இப்படி சித்திரவதை பண்ற? விலகிட்டாலே நான் நல்லா இருப்பேன் தோணுது. தயவு செஞ்சு போயிடு. எனக்கு ரொம்ப பசிக்குது ஜீவா. வீட்ல சாப்பிடலையா? இல்ல. பார்த்து கிட்ட கோமா பேசினதுல இருந்து எதுவுமே சாப்பிடல.
பார்த்தா என்னமோ ரொம்ப கேரா இருக்கு. எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரியா? என்ன காவியா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சரி வா, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம். ம். வா. வா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல வேற ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம். அண்ணே அண்ணே ஜீவாண்ணே அண்ணே என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? மாறினே. ஏய் மாறி, நீயா? எப்படி இருக்க மாறி நீ? அண்ணே நான் நல்லா இருக்கேனே. ஆமா, நீங்க என்ன? அண்ணே நம்ம கடை தானே இது? ஓ, நீ ஹோட்டல்ல வேலை பார்த்த? ஆமா அண்ணி, அவங்க கொடுக்குற சம்பளம் சுத்தமா பத்தல, அதான் சொந்தமா கடை போட்டேன். ம். சந்தோஷம்டா. அண்ணே என்னண்ணே இந்த நேரத்துல பீச்ல இருந்து வர்றீங்க? அது ஒண்ணு இல்லடா, சும்மா அப்படியே. ஆமா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? காவியா தான் இன்னும் சாப்பிடல. ஐயோ அண்ணே, பரோட்டா மாவு கொஞ்சம் இருக்கு, நான் என்ன சூடா பரோட்டா போட்டு தரவா? பரோட்டா? காவியா, பரோட்டா ஓகே தானே? அண்ணே அன்னைக்கு பரோட்டா தானே பிடிக்கும், நீங்க எப்போ வந்தாலும் அன்னைக்கு பரோட்டாவும் சால்னா தானே வாங்கி கொடுப்பீங்க. 2 நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். உட்காரு. இனிமே யாரும் வரமாட்டாங்கன்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இருங்க, சால்னா கொடுக்குறேன். போது போது போது. ஏய், சூடா இருக்கா? குடு குடு. ஏனே சொல்லவே இல்ல? என்னதுடா? 2 பேரும் கல்யாணம் நடந்ததுதான். அண்ணே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் அம்மாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு வந்திருப்பேன்ல. அது ரொம்ப அவசரத்துல நடந்துருச்சுடா. அதான் யார்கிட்டயும் சொல்ல முடியல. அண்ணே பரவாயில்லண்ணே, எப்படியோ உங்களை பார்த்தல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்ண்ணே. அண்ணி நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா? இந்தாடா. அண்ணே என்னண்ணே காசெல்லாம் கொடுக்குறீங்க? டேய் வாங்கிக்கடா. இந்தா. அண்ணே அண்ணா நீங்க போய் யாராவது காசு வாங்குவாங்களா? நீங்க 2 பேரும் ஜோடியா அடிக்கடி நம்ம கடைக்கு வந்துருப்பாங்க, அதுவே எனக்கு போதுண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் இருண்ணே. ஏமா ஏமா இங்க வாமா, வாமா. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல ஜீவாண்ணே ஜீவாண்ணே, அது இவர்தான். வணக்கம் தம்பி. வணக்கம். இது அவங்க சம்சாரம்.
வாங்க. அண்ணே வேணாண்ணே. சரி மாறி அண்ணே, சொன்னா நீ இதை கேளுங்க. வாங்கிக்க வரோங்க. அண்ணே போயிட்டு வாங்கண்ணே. இப்போவும் மாரிமுத்து மாறவே இல்லைல்ல, இன்னும் அப்படியே தான் இருக்கான். மாரிமுத்து அவன் அம்மா கிட்ட நம்ம 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னப்போ நீ ஏன் இல்லைன்னு சொல்லல?